பக்கத்தில் வந்து நாமினேஷன் பாஸ் வேணாம்னு சொன்னாங்க. விஜய் சேதுபதி சார் உங்க நாமினேஷன் பாஸ் வேணாம்னு சொல்லும்போது மக்கள் எனக்கு ஓட்டு போடுவோம் சார். அவர்கிட்ட சொன்னவனா இந்த பயம் கீயன்ற பேச்சு மட்டும் என்கிட்ட வேணாம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பொம்பளை சோக்கு திவாகர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆஃப்டர் எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமா நைட்டில் விக்கல்ஸ் கிட்ட போயிட்டு வம்பிழுத்திருக்காரு. ஆக்சுவலாக விக்கல்ஸ் தான் முதல்ல அப்ரோச் பண்ணுறாரு, ஆனால் வம்பிழுக்கு இல்லை. அண்ணே என்னென்ன வச்சு செஞ்சுட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக தான் பேசிட்டு போகிறாரு, காஃபி எடுத்துக்கிட்டு வந்து குடிச்சிக்கிட்டு. அப்போ உடனே வந்து திவாகர் என்ன பண்ணுறாருன்னா, விக்ரம் நான் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்த்தேன், பயந்து சாவுறியே பயப்படுறியே அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே விக்ரமுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அண்ணா இங்கே பாரு, நான் பொறுமையாக இருக்கேன்னு நான் அப்படி இந்த மாதிரிலாம் பேசாத, நான் தப்பு பண்ணுன்னு சொல்லு ஏற்றுக்கிறேன். சரி அந்த இடத்துல நான் அதுவும் தப்புன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறேன். எனக்கு அங்கே போய் நின்னப்போ மைண்டில் எனக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல. ஒரு முறை நான் உன்னை பார்த்தப்ப எனக்கு அப்படி தோணுச்சு, நான் அதை உனக்கு சொன்னேன், அவ்வளோதான். மற்றபடி நீ தேவையில்லாமல் வந்துட்டு இந்த வார்த்தையெல்லாம் விடாத அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீ பயப்படுற, நீ வந்து தெளிவாக முடிவெடுக்க மாட்டேற, பயப்படுற அப்படின்னு சொன்னோடனே விக்ரமுக்கு சமகொண்டு ஆயிடுச்சு. காண்டானவனை என்ன பண்ணிட்டானா, இங்கே பாரு நான் அமைதியாக இருக்கேன்னு வேணா சொல்லு, பயப்படுறேன் அப்படி இப்படின்லாம் வந்துட்டு என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத. நான் ஒன்றும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. 4 வாரமாக பிக் பாஸ் வீட்டில் தான் இருக்கேன், எல்லா வேலையும் நான் செஞ்சுருக்கேன். அவங்க போய் குத்துலனா அவங்கள போய் கேளு, என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பயப்படுற அது இதெல்லாம் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காது சரியா அப்படின்ன உடனே என்ன பண்ணிட்டா தெரியுமா நம்ம திவாகர், அப்படியா 2 பேருமே நின்று பார்ப்போம் நாமினேஷனில் யாருக்கு ஓட்டு வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ கேவலமாக எப்படிங்க ஒரு மனுஷனால் பேச முடியுது. நான் தான் பயங்கரமான ஃபேமஸ்ஸு, நான் தான் இதுக்கெல்லாம் செருப்பால் நம்மளை தான் நம்ம அடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பிறவியை வந்துட்டு நம்ம வந்துட்டு அவ்வளோ ஓட் போட்டதை வந்துட்டு சத்தியமாக சகிச்சிக்கவே முடியலங்க. பார்க்கலாமா 2 பேர் நிற்கலாமா, யார் கூட்டு அதிகமாகுதுன்னு பார்க்கலாமா. அவ்வளோ ஏன் இப்படிப்பட்ட ஒரு கோமாளிக்கும் பொம்பளைங்க கிட்ட இவ்வளோ கேவலமாக நடந்துருக்கோம். தங்கச்சின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உரசிக்கிட்டே இருந்தான். அந்த பொண்ணு கோவத்தில் வந்துட்டு ஏய் போடா தள்ளிடுற அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டு உள்ளே உட்கார வச்சுருக்கோம், ஏன்னே தெரில. ஸோ விக்ரம் கிட்ட சவால் விடுறாரு. விக்ரமும் நிற்கலாம் பார்த்துக்கலாம் 2 பேர் வரலாம், நீ போய் குத்துப்போ, எனக்கு எந்த பயமும் கிடையாது, நான் பிக் பாஸ் வீட்டில் தான் இருப்பேன், அங்கெல்லாம் போக மாட்டேன் உன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அவரும் ஓரளவுக்கு மேலே என்ன தான் பண்ணுவார், கோவப்பட்டு அந்த இடத்துலேருந்து போயிட்டார். ஆனால் செம்மையாக பேசினார், செம்மையாக எச்சரிக்கையும் கொடுத்தாரு. இங்கே பாரு சும்மா இந்த பயம்னு சொல்கிறவெல்லாம் வச்சுக்காத, என்ன தப்புன்ட்டுன்னு சொல்கிறியா, அமைதியாக இருக்குன்னு சொல்கிறியா சொல்லிக்கோ, பயம்லாம் என்கிட்ட பேசிட்டு வராது அப்படின்னு சொல்லி திவாகர் கிட்ட திவாகர் மூஞ்சே முதல்ல மாறிடுச்சு. அதுக்கப்புறமா வழக்கம் போல் தற்பெருமை பேச ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ கேவலமாக தற்பெருமை பேசிக்கிட்டு இருக்க ஒரு ஆள், யாரை பார்த்தாலும் தராதரம் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள், அவனுக்கு தகுதி எல்லார்கிட்டையும் அவங்க சொல்கிற எதிர்பார்க்குற விஷயம் தகுதியே கிடையாது. உங்களுக்குலாம் என்கிட்ட பேச உங்களுக்குலாம் மெச்சூரிட்டியே கிடையாது, நீங்கள் எல்லாம் பயந்தாங்கோலிங்க, இதை மட்டும்தான் சொல்லிட்டுருக்கான். இவன் நடிப்பு அப்படின்ற பேரில் வந்துட்டு நம்மலாம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேமரா முன்னாடி வரும்பொழுது எத்தனை பேர் வந்துட்டு முகம் சொல்லிச்சிருப்பாங்க, எவ்வளோ பேர் காரி துப்பியிருப்பாங்க. அவ்வளோ அது மட்டும் இல்லை, ரொம்ப ஈஸியாக முன்னேறி வந்த நடிகர்கள் எல்லாரையுமே ரொம்ப ஈஸியாக வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு யாரும் பண்ண மாட்டாங்க. தனுஷ்லாம் கேமராவுக்கு பயப்படுவார், நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லும்போதே தனுஷ் ரசிகர்கள் சேர்ந்து இவனெல்லாம் வந்துட்டு சாவடி அடிச்சிருக்க தேவையில்ல. அதையே பண்ணாமல் விட்டு இவனெல்லாம் வந்துட்டு இவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு வந்து பிக் பாஸில் விட்டுருக்க பிக் பாஸ் டீமுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு சல்யூட் தான் பண்ணணும். ஆக்சுவலாக பாய்காட் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹேஷ்டாகே கிரியேட் பண்ணி பிக் பாஸை பேன் பண்ணலாம் போல். அந்தளவுக்கு உள்ளே இருக்கிறதுங்க எல்லாமே வந்துட்டு சரியான கேவலமான பிரிவுங்களாக இருக்குது. எப்படியோ விக்ரம் வந்துட்டு இந்த முறையும் அமைதியாக இல்லாமல் பயங்கரமாக மிரட்டிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறமாவும் திவாகர் கிட்ட இதே மாதிரி பேசினாதான் அந்த ஆள் கொஞ்சமாவது மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்ற எண்ணத்துக்காவது வருவான். இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னென்ன கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.